தமிழ்நாட்டில் நீட் மூலியமாக போகக்கூடிய எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகள் தவிர மீதி இருக்கக்கூடிய 4 படிப்புகளுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த 4 படிப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயுர்வேதம், யுனானி, சித்தா, ஹோமியோபதி, ஆஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோர்சஸ். முதல்ல ஆயுஷ் அப்படின்னு இருந்தது, யோகா அண்ட் நேச்சுரோபதி பிரிஞ்சிட்டதுனால இப்போ 4 கோர்ஸ் மட்டும் இருக்குது. அதுக்கு வந்து நீட் எக்ஸாம் தேவையில்லை யோகா அண்ட் நேச்சுரோபதிக்கு. ஸோ 5.5 வருஷம் படிக்கக்கூடிய இந்த படிப்புக்கு நீட் மார்க் வந்து கம்பல்சரி தேவை. +2 மார்க் வச்சு நீங்கள் ஜாயின் பண்ண முடியாது. பிஏஎம்எஸ், பிஎஸ்எம்எஸ், பிஹெச்எம்எஸ், பியூஎம்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4 கோர்ஸ்க்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து இன்னையிலேருந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கு கிடைக்குது. ஆமாம், இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது. tnhealth.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் வெப்சைட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் அப்ளிகேஷன்ஸை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். 3 விதமான அப்ளிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஒன்று கவர்மெண்ட் சீட்ஸ்க்கான அப்ளிகேஷன். இதற்கான ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரூபாய் 500. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எந்த விதமான ஃபீஸும் கிடையாது அப்ளிகேஷன் ஃபீஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங். இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ரூபாய் கட்டணும். கவர்மெண்ட் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு ஒதுக்கப்பட்ட சீட்ஸுக்கான அப்ளிகேஷன்ஸோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ரூபாய். இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை வந்து நீங்கள் எஸ்பிஐ கலெக்ட் மூலிமா மட்டும்தான் பே பண்ண முடியும். இதை வந்து நீங்கள் செயலாளர் தேர்வுக்குழு இந்திய மருத்துவத்தில் இருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்பணும். ப்ராஸ்பெக்டஸ் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் என்ன அட்ரஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்பிச்சி வச்சிடணும். ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 27/8/2024 5:30 அந்த மாலை 5:30 நீங்கள் இந்த அப்ளிகேஷனை அனுப்பலை அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஏற்றுக்கொள்ளப்படாது. அது மட்டும் இல்லாமல் இந்த கவுன்சிலிங்கும் உங்களுக்கு வந்து ஆஃப்லைனில் தான் நடக்கும். எங்கே நடக்கும், எப்போ நடக்கும் அப்படிங்கிறத பற்றி பிற்பாடு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்து நம்மளோட சேனல்லேயே அப்டேட் வரும். ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்து கரெக்டாக அந்த டேட் அண்ட் டைமுக்கு போயிடணும். இல்லாட்டி உங்களுடைய வாய்ப்பு பறி போயிடும். தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.